அம்மா அம்மானா பிடிக்காதவங்க யார் இந்த உலகத்தில் இருக்கா? எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாவை தானே பிடிக்கும். எங்கள் அம்மா இறந்தப்போ இந்த பாடல் நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அந்த பாடலை இப்போ நான் இந்த மகாலய பட்சத்தில் பௌர்ணமினாலே அம்மாவுக்கு சொந்தம் தானே. 8 மணிக்கு வருது பௌர்ணமி. இந்த டயத்தில் நான் இதை பதிவு பண்ணுறேன், உங்களுக்கு நான் வெளியிடுறேன். இந்த உலகத்தில் இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். இது எல்லாரும் கேட்டு அவங்கவுங்க வீட்லேயும் யாராவது இறந்துருப்பாங்க. அதனால் இதை கேட்டுக்குங்க எல்லாருமே. அம்மா பாட்டு வைரமுத்து அவர்கள் பாடினது. மிக மிக ஒரு அற்புதமான வரிகள். கேட்க ரொம்ப மனசுக்கு எப்படி சொல்கிறது, மனபாரம் தீரும் அப்படின்னு சொல்கிறவா. நான் உங்கள் சக்தி உமா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோடய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றிப்பா. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசமுலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்று சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுடல் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாள் ஒன்றும் இல்லை, தேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை, கடல் தோறும் மாறுகள் கலங்குவதில்லை, தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை, நதிமலை போன்றது விதியொன்று கண்டும், மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில தாபங்கள் தீரும், வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று விழித்திட செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம், நித்திரை போவது நியதி என்றாலும், யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும்,
சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க, பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இவ்விடம் சேர்க. இது ஒவ்வொரு பாட்டுக்கடையிலையும் இந்த ஜென்மம் நிறைந்தது நீங்கள் சேர்த்து கேட்டுக்குங்க. எனக்கு ரொம்ப நேரம் பாடினா கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பாடல் எல்லா மனசுக்குமே ஆறுதலாக இருக்கும். இந்த மகாலய பட்சத்தில் கேளுங்க. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க பித்ருக்களும் சந்தோஷத்தோடு அந்த பாட்டை கேட்பாங்க. உங்களோட ஒரு சிறு மன வருத்தம் அவங்களுக்கும் தெரியும். எல்லாரும் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் குடும்பமும் செழிச்சோங்கணும், உங்கள் குடும்பத்துலேயும் சுபகாரியங்கள் நடக்கணும். நம்ம பித்திருக்களை கொண்டாடுவோம், போற்றுவோம். அடுத்தது அவங்களுக்கான முக்கியமான உணவு முறைகள் பற்றி நான் வீடியோ போடுறேன். அதை செஞ்சு வைக்கிறப்போ அவங்களுக்கு மிகுந்த திருப்தி உண்டாகும். அதையே நான் அடுத்தது வெளியிடுறேன். இப்போ இந்த பாட்டை இப்போதைக்கு கேளுங்க. நான் உங்கள் சக்தி உமா. நம்ம சீதலாதேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் அந்த தாயோட அருளால் கருணையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நானாக எதுவும் சொல்கிறதில்ல. எந்த நேரத்தில் எதை நான் வெளியிடுறேங்கிறது எனக்கே தெரியல. அந்தந்த நேரத்தில் அந்த தாய் தான் எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. கேட்குற புண்ணியம் பெற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். ரொம்ப சந்தோஷங்களா பிள்ளைங்களா. நன்றி.